பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனுடைய திருவருளாலே நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, நல்ல வாழ்க்கையை அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் விருபாட்சன் அப்படிங்கிற ஒரு அசுரனை பற்றி, அவனுடைய வரலாறு, சின்ன வரலாறு, அதை பார்க்க போகிறோம். அவனுக்கு சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு. அதை அவன் எப்படி பயன்படுத்தினா, ஏன் அப்படி செஞ்சான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய அருள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 வரியில் பார்த்துடலாம். சிவபெருமான் மாணிக்க வாசகர் பெருமானை நோக்கி பாடுறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இதுதான் சிவபெருமானுடைய நிலைமை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் என்ன வேண்டணும் உங்ககிட்ட இறைவா அப்படிங்கிறது இறைவனுக்கு நல்லா தெரியுமா. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, உனக்கு தெரியும். அப்படி அதெல்லாம் நான் இல்லாமல் நீ என்ன நினைக்கிறேன்னு இல்லாமல் நான் சிலதை உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு நான் கேட்குறேன். அதையும் நீ பொருட்படுத்துறது கிடையாது. வேண்ட முழுதும் தருவோய் நீ, நான் என்ன வேண்டுகிறேனோ அது முழுவதுமாக ஃபுல்லாகவே கொடுத்துடக்கூடிய ஒரு தன்மையை உடையவன் நம்முடைய சிவபெருமான். அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டா இந்த கதைக்குள்ளே போகணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இது மாணிக்க வாசகர் பாடுறாரு. இந்த கதையில் இந்த 2 வரிகளை நம்ம இந்த விருபாட்சன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த கதை. இந்த விருபாட்சங்கிற அசுரனை நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னேன். இந்த அசுரன் என்ன செய்கிறான்னா, பெரிய தவம் இருக்கணும்னு நினைக்கிறான். நல்ல ஒரு செல்வாக்கா, என்ன சொல்கிறது, இந்த 3 உலகங்களையும் கட்டி ஆளக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும், எல்லாரையும் அடிமைப்படுத்தணும், நம்ம ஒரு பெரிய வீரனாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன செய்கிறான்னா, அவன் ஏற்கனவே வலிமை வாய்ந்தவன். அசுரன்னாலே வலிமை இருக்கும், மனிதரை விட நல்ல வலிமை உள்ளவனாக தான் இருப்பான். அவன் காடுகளுக்குள்ளே போகிறான். காடுகளுக்குள்ளே பார்த்தா முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் இருக்கிறாங்க. அவங்க இவனுடைய தவத்துக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவன் என்ன செய்கிறான்னா, அவங்கள எல்லாத்தையும் காட்டை விட்டு விரட்டி அடிச்சிடறான் வெளியில். அந்த காடை பூராமே ஃப்ரீ ஆக்கிட்டு அவன் உட்காந்துருக்கிறான். உட்காந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். கடும் தவம், மேலே புற்று முளைக்குது, மரமே முளைச்சிருது, அந்த மாதிரி ஒரு கடுமையான தவம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது அப்படி இருக்கும்போது சிவபெருமான் அவனுக்கு முன்னாடி வர்றார். அவனுடைய பக்தியை மெச்சுகிறார். பார்த்துட்டு, இவ்வளோ ஒரு பக்தன் நம்மகிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறானேன்னு அவருக்கு தெரியும். அவன் என்ன கேட்க போகிறாங்கிறது அவர் தெரியாமலா இருக்கும். சிவபரம்பொருளுக்கு தெரியும். இருந்தாலும் கேட்குறார், என்னப்பா இவ்வளோ கடுமையாக தவம் இருக்கிறியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அந்த விருபாட்சாசுரன் அவன் என்ன கேட்குறான்னா, எம்பெருமானே, சிவபரம்பொருளே, எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்தவனா நான் இருக்கணும். இந்த 3 உலகத்தையும், எந்த 3 உலகம்? பாதாளலோகம், மண்ணுலகம், விண்ணுலகம். இந்த 3 உலகங்களையும் நான் ஆள வேண்டும். இந்த உலகங்களில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும், மனிதர்கள், தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், விலங்குகள், அசுரர்கள் எல்லாரும் எனக்கு அடங்கி நடக்கணும், எனக்கு பணிஞ்சு நடக்கணும் அப்படின்னு கேட்குறான். சிவபெருமான் சரிப்பா, நீ சொல்கிறப்பா கொடுத்துட்றேன்றான். சிவபெருமான் ஒரு நிமிஷம், இன்னொரு வரம் இருக்குது அப்படின்னா. என்ன வரம்? என்னை நீங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னோடனே சிவபெருமான் அப்படியே ஒரு நிமிஷம் ஜெர்க்காயிடாரு. என்னப்பா, நானே அழிக்கக்கூடிய கடவுள். இந்த உலகத்தில் எது எதெல்லாம் தப்பாக நடக்குதோ, இந்த உலகத்தில் அழிக்கக்கூடிய கடவுள்லாம் என்னன்றீங்க பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் நம்மளெல்லாம் அழிக்கக்கூடிய கடவுள் இல்லை சிவபெருமான். இந்த உலகத்தில் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் இல்லையா, அவர்களை, அந்த அசுரர்களை, அந்த அசுரத்தனமான எண்ணங்களை நம்மை வாழ விடாமல், நல்ல முறையிலே வாழ விடாமல் செய்யக்கூடிய இந்த அரக்கத்தனமான காரியங்கள், அந்த காரியங்களை செய்கின்றவர்கள், அவர்களை அழிக்கக்கூடிய கடவுள் தான் சிவபெருமான். அப்போ அவர் கேட்குறார், நானே அழிக்கக்கூடிய கடவுள்ப்பா, நீ ஒன்று அழிக்கக்கூடாதுன்னு கேட்குறியே, நீ வரத்தை வாங்கிட்டானே, நீ என்னெல்லாம் பண்ணுவேன் எனக்கு தெரியுமேன்னு கேட்குறாரு. அப்பா அவர் சொல்கிறான், அதை என்னால் கொடுக்க முடியாதுங்கிறார். அப்பா அவர் சொல்கிறான், நான் ஒன்றும் எனக்கு அழிவே வரக்கூடாதுன்னு நான் கேட்கலையே, உங்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படி தான் நான் கேட்குறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ சிவபெருமான் யோசிக்கிறார். அவன் சொல்கிற நியாயம் தானே, சரி அப்போ என்னால் உனக்கு அழிவு வராது, ஆனால் என்னுடைய முதன்மை சித்தனாக இருக்கக்கூடிய அகத்தியனால் உனக்கு அழிவு வரும். யார்? அகத்திய முனிவர். அவரால் உனக்கு அழிவு வரும்.
அப்படி சொல்றாரு. அப்போ இவன் என்ன சொல்றான், முதன்மை சித்தர்னு சொல்றாரு. இங்க பாருங்க. அப்போ உலகத்தில் முதல் சித்தனாக தோன்றியவர் சிவபெருமான். முதல் சித்தன் யாருன்னா சிவபெருமான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சித்தர் தோன்றினார், அகத்திய சித்தர் இருக்கிறாரு. இப்படி சித்தர்கள் பரம்பரையை அவற்றிலிருந்து தான் ஆரம்பிக்குது. முதல் சித்தன் சிவபெருமான். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய முதன்மை சித்தனாகி இருக்கக்கூடிய இந்த அகத்தியர் மூலமாக உனக்கு அழிவு வரும். இப்போ விருப்பாட்சன் சொல்லலாம், இல்லை 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 அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன கொல்லணும்னா அந்த காக்கக்கூடிய கடவுள் இருக்காரு திருமால், அவர் வந்து என்ன கொல்லணுங்கிறான். இந்த மாதிரி 2 பேருக்கு டயலாக் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் பெருமான் கேட்குறாரு, இல்லைப்பா அவர் வந்து தசாவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவர் 9 அவதாரங்களையும் எடுத்துட்டாரு. இப்போ எடுக்க வேண்டியது ஒரே ஒரு அவதாரம் இருக்கு, கலி அவதாரம். இந்த கலியுகத்தில் இந்த கலியன் என்கின்ற ஒரு அசுரன் இருக்கிறான். நம்ம இருக்கிற இந்த கலியுகத்தில் அவனுடைய காரியங்களால தான் நம்முடைய நிறைய என்ன சொல்கிற இந்த மனம் மாயை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் நம்ம சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக அவனை கொல்லுவதற்காக ஒரு அவதாரத்தை எடுப்பார். இதுக்கு இடையில ஒன்றை கொள்றதுக்கெல்லாம் அவர் அவதாரம் எடுத்துகிட்டு வரமாட்டார். அப்படிப்பட்ட கடவுளும் இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இவன் சொல்கிறான், எனக்கு என்ன செய்யுங்க தெரியாது, அவர் தான் என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் பார்க்குறாரு, சரிப்பா நீ என்ன கேட்குற, உன்னுடைய தவத்தையும் நான் மெச்சிட்டு உனக்கு கொடுக்காமல் இருக்க முடியல, சரி வச்சுக்கோ அப்படி கொடுத்துறாரு. சிவபெருமான் அப்படி கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். அப்போது கொடுத்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். அரக்கர்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான அதிகாரம் கிடைச்சிட்டா என்ன செய்வாங்க, யாராக இருந்தாலும் சரி, மனிதனே ஒரு அளவுக்கு அதிகமான அதிகாரம் கிடைச்சிருச்சு, இந்த உலகத்தில் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, என்னை கொல்ல முடியாதுன்ற அந்த ஆணவம் வந்துருச்சுன்னு சொன்னால், மனிதனுக்கே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும். அவன் ஒரு தவ யோகி, அசுரனாக இருந்தால் கூட தவத்தை செய்தவன், அவனுக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த 3 உலகங்களையும் பந்தாடுறான். தேவர்களை பிடிச்சி கசக்கிறான், முனிவர்களை பிடிச்சி அடிக்கிறான், ஞானிகளை பிடிச்சி விரட்டுறான், மனிதர்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை கொடுக்குறான், எல்லா கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இது பல காலத்துக்கும் தொடருது. இப்போ இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா, அந்த முடிவு காலம் வருது. அப்போது அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். அந்த காட்டில் வந்து அகத்திய முனிவர் சிவபூஜையில் இருக்கிறார். சுற்றி சீடர்கள், இவர் நடுவில் ஒரு பர்ணசாலையில் வெளியில் உட்காந்து இந்த சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அசுரன் அங்கே வர்றான். யாரே, விருபாட்சாசுரன், விருபாட்சன். அவன் வர்றான். வந்துட்டு என்ன செய்யறான்னா, இந்த சிவபூஜையில் இருக்க அந்த பாத்திரங்கள், பர்ணசாலை, வேள்வி, இது எல்லாத்தையும் பிச்சு எறிகிறான். சிவபூஜையில் இருக்கும்போது இந்த மாதிரி தவ ஞானியர்களுக்கு சிவபூஜையில் இடைஞ்சல் வச்சாலே பயங்கர கோபம் வந்துடும். அதுவும் அகத்தியர் மாதிரி ஒரு முனிவருக்கெல்லாம் ரொம்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அது பார்க்குறாரு, அகத்தியர் பார்க்குறாரு. இந்த அசுரனுக்கு இவ்வளவு இருந்தால் நம்ம இவனை என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, என்ன வேணாலும் நம்ம செய்யலாமே நினைக்கிறாரு. நினச்சிட்டு இந்த உலகங்களையெல்லாம் கட்டி ஆண்ட அந்த அசுரனை அப்படி அசால்ட்டாக அவனோட முடியை பிடிச்சி சீப்பா அங்கிட்டேன்னு தூக்கி போடுறாரு. அவன் போய் தள்ளி போய் ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் போய் விழுகிறான். பாரு எவ்வளோ பலம், அதான் தவ யோகியருக்கு உள்ள பலம். அவன் விழுந்த உடனே அவனுடைய தலை வந்து 10 சிதறலை வெடிச்சிருது. அந்த ஒரு பாறையில் முட்டி பார்த்தா அந்த 10 சிதறல்களிலிருந்து 10 விருபாட்சங்கள் வர்றாங்க. அந்த 10 விருபாட்சங்களும் அகத்திய முனிவரை நோக்கி அசுரத்தனமான பாய்ச்சலை ஓடி வந்து கொள்றதுக்காக ஓடி வர்றாங்க. இப்போ அகத்தியர் தன்னுடைய தவ வலிமையினாலே உணர்ந்து பார்க்கிறார், இவனை கொல்றது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவன் ஒரு வரம் வாங்கியிருக்கிறான். யாரால கொல்லணும், திருமால் மகாவிஷ்ணு வந்து இவனை கொல்லணும் வரம் வாங்கியிருக்கான். அதனால் நாம இவனை கொல்வது என்பது முறையாகாதுன்னு நினைச்சு திருமாலை வணங்கி கூப்பிடுறார். அகத்தியர் கூப்பிட்டா திருமால் வராமல் இருப்பாரா? திருமால் உடனே பிரசன்னம் ஆகிறார். வர்றாரு, பார்க்குறாரு, இந்த சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த அசுரனோட திருமால் சண்டைக்கு போயிடுறாரு. பெரிய யுத்தம் நடக்குது. அந்த 10 அசுரர்களும் திருமாலை போட்டு தாக்குறாங்க. மரங்களை பிடிஞ்சி எறிகிறாங்க, பாறைகளை தூக்கி போடுறாங்க, மலைகளை நகட்டி இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ. வலிமை வாய்ந்தவர்கள் இல்லையா, அது 10 பேரும் ஒருத்தனே சமாளிக்கிற கஷ்டம். இந்த 10 பேரும் திருமாலோட பல காலம் யுத்தம் நடத்துகிறார்கள். அந்த யுத்தத்தின் முடிவில் நெருங்கும் போது இந்த அசுரர்களுக்கு ஓஞ்சி போகுது, அவங்க களைச்சி போயிடுறாங்க. இப்போ திருமால் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சக்கராயுதத்தினால கையில் வச்சிருப்பாரு சக்கராயுதம், அந்த ஆயுதத்தை விட்டு ஒவ்வொருத்தனுடைய தலையாக வெட்டி 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 கொண்டுறாரு. இப்படி 9 பேரை கொண்டுட்டார். அந்த 10ஆவதாக இருக்கக்கூடிய அந்த விருபாட்சன் நேராக வந்து திருமால் காலில் விழுகிறான். சுவாமி எனக்கு கருணை புரியணும் நீங்க அப்படின்னு வேண்டுறான். அப்போ என்னை கொல்லத்தான் போறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இந்த கடைசி ஒரு ஆசை இருக்காது, நிறைவேற்ற மாட்டீங்களான்னு கேட்குறான். திருமால் கேட்குறாரு, என்னப்பா வேணும்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. கொடுறது முடிவாயிடுச்சு, உனக்கு என்ன வேணும், கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாரு. இப்போது அவர் சொல்கிறான், நீங்கள் இப்படியே என்னை கொல்லக்கூடாது, எனக்கு நரசிம்மர்னா ரொம்ப பிடிக்கும், அந்த அவதாரம் எடுத்து என்னை கொன்றுங்க,
என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை கொல்லுங்க பரவாயில்ல, ஆனால் என்னை ஆட்கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். என்னை நரசிம்மராக இருந்து என்னை கொல்லணும், இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த மலையில தான் நம்ம 2 பேரும் சண்டை நடந்துச்சு, அதனால இந்த மலைக்கு என்னுடைய பெயரை வைக்கணுங்கிறான். மூணாவது என்ன சொல்றான், இந்த மலைக்கு வர்றவங்க எல்லாம் உங்களை பார்க்க வரும்போது என்னை பற்றியும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், அப்படி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கன்னு கேட்குறான். அவ்வளோ பெரிய பெருமாள் பக்தனாக இருந்திருக்கிறான். அப்போது இது திருமாலும் சரி அப்படியே ஆகட்டும்பான்னு சொல்லிட்டு அவனுடைய 10வது தலையையும் அப்படியே சக்கராத்தால் கொண்டுட்டான், நீக்கி இறந்துட்டான். இறந்து பிறகு இப்போ அந்த மலை, அவர் சொன்ன வரம் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த மலை அவங்க 2 சண்டை போட்ட மலை விருபாட்ச மலைன்னு சொல்கிறாங்க. அந்த விருபாட்ச மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ்ன்னு சொல்கிறாமே, 7 மலை, திருப்பதி பெருமாள் அந்த 7 மலைகளில் இருக்கிறார் இல்லையா, அந்த 7 மலையில் ஒரு மலைக்கு பேர் விருபாட்ச மலை, அது இவன் பேர். இப்போ திருப்பதிக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த மலையை தாண்டி தானே போகிறாங்க, அவனும் ஒரு நிமிஷமாவது சிந்திக்கணும் அப்படின்னு அவன் வரம் வாங்கியிருக்கிறான். சிந்திக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, அப்படி அவன் வரம் இறைவன் இருக்கக்கூடிய அந்த விருபாட்ச மலையாகவே அவன் மாறிட்டான் அப்படின்றது இந்த கதை முடியுது. இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இவன் ஒரு நல்ல பெருமாள் பக்தனாக, திருமாலுடைய பக்தனாக இருக்கிறான். அதனால தான் திருமாலை கொல்லணுன்றான், என்னை நரசிம்ம அவதாரம் எடுத்து கொல்லணுங்கிறான். அப்படிப்பட்டவன் திருமாலை நோக்கி தவம் இருந்து இந்த வரத்தை வாங்கியிருக்கலாமே, ஏன் சிவபெருமானை நோக்கி இந்த வரத்தை கேட்டான்? இதுதான் கேள்வி. அப்போ அப்படி கேட்குறான்னா நீ நல்லா நினச்சி பார்க்கணும், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா, கேட்கிறவன் தன்னிடம் கேட்பவன் யார் அப்படி பார்க்கறதே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் பார்க்கறது கிடையாது. எத்தகைய தன்மை உடையவன் பார்க்கறது கிடையாது. அவன் என்ன கேட்கிறான் அதையும் பார்க்கறது கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவருக்கு அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய மனம் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட பக்தன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அதனால தான் மற்ற தெய்வங்கள் அப்படி கொடுக்க மாட்டார்கள். உங்களுடைய நிலைமை என்னங்கிறத பார்ப்பாங்க. நீ கேட்பது அசுரனாக இருந்தால் இந்த உலகத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவேன்னு அவங்க வரத்தை தர மாட்டாங்க. ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அல்ல, கேட்டதும் கொடுக்கக்கூடியவர், அன்பிலே இறங்கி வரக்கூடியவர். அதனால தான் இந்த விருபாட்சன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து திருமாலாலே கொல்லப்பட்டு விருபாட்ச மலையாக திருப்பதியிலே இருக்கிறான் என்று சொல்லி நிறைவு பண்ணுறோம். இப்போ நான் அகத்தியரை பற்றி சொன்னேன். இந்த அகத்தியர் ஒரு மகா பெரிய முனிவர். அவருக்கு பின்னாடி பல புராண கதைகள் இருக்குது. அதையெல்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் ஒன்றா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களை தவறாமல் சேரணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த வீடியோ தவறாமல் உடனே சேரும் என்பதை கேட்டுக்கிட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் எனது அன்பும் வணக்கமும்.